இருக்கிறது. கிழக்கு திசையிலே சூரிய பகவான் எப்படி தகத்தகமா வருகிறாரோ அத்தனை போல கூடிய ஆடையடிகள் எல்லாம் சும்மா பல 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 அப்படி இருந்தாலும் எனது மாமா யார் தெரியுமா? கூடிய மாமன் யார்? தாய் மாமா. தாய் மாமா கோரகாபுரி வாசர். கோரகாபுரி வாசர் கண்ணவரார். கண்ணவரார். அவர் அருளாலே பெருமையா வாழ்ந்து வந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யார்? எப்பேற்பட்டவர்? அந்த அவருடைய அம்மானாக விளங்கக்கூடிய வடமதுராபுரி ஆண்டு வந்து கம்சனை வதைத்தார். அவருடைய வஞ்சகர் மர்ரிகர். தெரிஞ்சு கொண்டாயா? அப்படி இருந்தாலும் ஒரு பிள்ளை என் தாயா தெரியுமா? அந்த காரிய ஒரு இலை என்றால் நூல். அந்த நூல் எப்படி இருக்குமோ அதற்கு சமமாக எனது தாய் சுபத்ரா தேவி பலராம சக்கரவர்த்திக்கு கண்ணவரானுக்கு பின்னே உதித்தவர் சுபத்ரா தேவி. என் தாயார் 11 ராமதேவனிடத்து அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்தவர் அபிமன்யு. தெரிந்து கொண்டாயா? அப்படி இருந்தாலும் எனது ஆடை அப்படி எப்படி
எப்படி இருக்கிறது? அப்படியே சூரிய பிரகாசம் போலே பச்சை பச்சை பவளம் முத்து கம்பு கம்பு வைடூரியம் வைடூரியம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நவரத்தின கற்களால் 9 வித நவரத்ன கற்களால் வைத்து இழக்கப்பட்ட ஆடையெல்லாம் பல 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 சொல்லிக்கிறீங்க. அப்படி ஜொலித்தாலும் சொல்லிட்டாலும் இன்றைய தினம் என் மனதிலே ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கல்வி சாலைக்கு போவதில்லை. இன்றைய தினம் கானகம் சென்று வேட்டையாடலால் பார்க்கிறேன். வேட்டையாடலாடு உன்னுடைய எண்ணம். ஆமா. அதனாலே அனுதினமும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய சோழர்கள் அவர்கள் வரவில்லை, சீக்கிரமாக திட்டுவா. அமரு அமரு அமரு. நீலா யாரு என்ன? புளி மூட்டை தவிட்டு மூட்டை புளியா மூட்டை நண்பர்கள் இளவரசருக்கு எதிர்பார்த்திருக்கார். அப்படியா? அப்படி இருந்தாலும் தினமும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீங்க என்னப்பா செய்திருந்தீங்க? வேலையா இருந்தது. வேலை முடிச்சுட்டு வர நேரம் ஆச்சு. கொஞ்சம் வேலை முடிச்சா மொத்தமா முடிச்சியா? கொஞ்சம் வேலை சரி, முடிச்சு நீங்க என்னப்பா வேலை செய்த? வீட்டுல அதே வேலை இருக்குங்க. அப்படியா? உனக்கு என்னப்பா காலத்தாமதம்? உனக்கு கொஞ்சம் வேலையா? நீப்பா ஒரே வேலை சாப்பிடுற வேலை. வேலைதான். அவர் ஒரே வேலை தான். சரி, இன்றைய தினத்திலே கல்விச்சாலைக்கு செல்ல போவதல்ல, வேற எங்க செல்ல போகிறோம்? கானகம் சென்று துஷ்ட மிருகங்களை வேட்டையாட வேண்டும். ஆமா, போகலாமா? சரி, அப்படி இருந்தாலும் அவள் கரத்திலே வாழை ஏந்தி கொண்டிருக்கிறான். ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு அங்கே இருப்பது துஷ்ட மிருகம், அதாவது ஆபத்தில் இருந்து விடும். கரத்தில் ஆயுதம் எடுத்துக்குங்க. எதுக்கு பாது? இதுதான் ஒரே அடி வந்தான். அப்படியா? ஆமா ஆமா. சரி, பாருங்க, புறப்படு. ஒரே அடி. அப்படியா? ஆடலாமா? வேட்டை ஆடுவோம்.
வந்து பாத்தீங்களா அது என்னது அது அது துஷ்ட புலி புலி கரடி கரடி எல்லாம் வந்தது ஆமா. உடனே உடனே நம்ம நண்பர் ஒரு பாலத்தை கூட்டி அடித்த உடனே பாலத்தின் கூர்மையா அந்த புலி எல்லாம் ஆச்சு பங்கப்பட்டு போச்சு அதான் பாத்தீங்களா சீறி வந்த சிங்கம் இவருடைய பானத்தினால் அது பங்கப்பட்டு ஆனால் அதோ பத்தியா என்னது ரொம்ப அழகாக இருக்கிறது இதை பிடித்து கொண்டு சென்றால் ஆனந்தமாக வளர்த்து விளையாடலாம் இதை செய்ய வேண்டாம் அந்த புள்ளி மானம் இருக்க வேண்டும் கொள்ள வேண்டாம் ஏன் தெரியுமா அந்த புள்ளிமானது கொல்ல வேண்டாம் ஏன் தெரியுமா எனக்கு என் மனைவிக்கும் திருமணம் ஆகி வெகு நாட்களாக ஆகிறது எனக்கு என் மனைவிக்கும் சுகவாரத்துல ஒரு குழந்தை இல்ல குழந்தை இல்ல பண்ணிக்கிற பாவி இல்லையா திறன்னு சொல்றது கேள்றா குழந்தை இல்லை அந்த குழந்தை இல்லாத காரணத்தினால் இந்த புள்ளிமானை எட்டு போய் குழந்தை போல பாவனையா புள்ளிமானை கொல்லக்கூடாதா சரி ஆனால் பிடிக்கலாமா
இது என்ன பேர்பட்ட புயல காத்து? நாம் வரக்கூடிய நேரத்திலே காற்றானது வேகமாக வீசுகின்றது. ஆமா, இவ்வளவு காத்து வேகமா அடிக்குது. என்ன காத்து இது? இதுதான்டா உங்க உட்கார காத்து. புயல காற்று. புயல காத்தா? இல்ல ஒருவேளை பேய் காத்தோ? இது புயல காத்து இல்ல, பேய் காத்து இல்ல, புயல் காத்து. புயல் காத்து. புயல் காத்து நம்ம ஏன் சுத்தி 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 புறப்படவா? ஆனால் அடிக்கும் காற்றிலே ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது தவறிவிட்டால் உங்கள் தாய் தந்தை என்னிடத்திலே வந்து கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன்? சரி, அப்படி எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து என் தாயார் உங்களிடத்திலே அபிமன்னனை பார்த்தார் என்று கேட்டா சொல்லுவீங்க? சத்தியமா நான் பார்க்கவே இல்லை. சத்தியமா நாங்க பார்க்கல. சொன்னா தேடிய மகனை அழைச்சிட்டு சொல்லுவாங்க. அப்படியா? பருப்பு கால தொட்டி கால ஆணி கால மொத்த பேர் எங்க போயிட்டான் தெரியும். நண்பர்கள் எல்லாம் போயிட்டு போட்டாங்களே, காற்றிலே மறைந்து விட்டார்களே. சரி நண்பா, போய் எங்கிறான்னு தேடலாம். வா போலாம். இதோ பார்த்தனையா, என்ன ஆச்சரியம்? அடித்த காற்றிலே சுருள்வாளையானது வந்திருக்கிறது. என்னது? யாரோ காட்டேரி கும்பிட்டு காதுவாள கருமனை கொண்டு வந்து இந்த மூட்டாவையில வச்சுக்கிறாங்க. நம்மள வாரி அடிச்சு வந்தோயா.
நான் எடுக்க மாட்டேன். நான் எங்க அம்மாவுக்கு ஒரே ஆம்பியா நான் எடுக்க மாட்டேன். டேய், டேய், டேய். உன் தாயாருக்கு ஒரே புள்ள சொல்லுவா. ஒரு மகன் சொல்லுவாங்க, அதுனா ஒரே ஆம்பியா. ஓ, இந்த காத்து அடிச்சுதா? வாயிலாம் தத்தி போகுது அப்படியா? அப்படியா? எடுக்கிறியா இல்லையா? நீ எடுக்க. அதான் பார்த்தனியா? யாரு? இதோ பாரு இருக்கிறது. அடப்பா, ஐயோ. எடுத்து விட்டு எடுத்துட்டியா? ஆனால் ஆ. இதில் என்னமோ வருந்திருக்கிறது. மேல் முத்திரையிலே ஆ. மஞ்சள் காப்பிட்டு ஆமா. குங்குமம் அணிந்து ஆ. அதுல ஒரு பேர் வருதிருக்குன்னா அது என்ன பெயர் தெரியுமா? என்ன பேர் என்று சொல்லுங்க. சுந்தரி என்று எழுதிருக்கிறது. பார்த்தனியா? சொல்லு, சொல்லு. சுந்தரி. சுந்தரி. இதை பிரித்து படிக்கலாம் என்று பார்த்தா அண்டா, ஆனால் இந்த ஓலையை எடுத்து பிடித்து பிரித்து பிரித்து படிக்கலாம் என்று பார்த்தால் பிரித்து ஆ. படிக்கலாம் ஆ. பார்க்கலாம். ஆனால் ஆனா. புண்ணிய தோழர்கள் இதை பிடித்து பிரித்து பிரித்து படிக்கலாம் என்று பார்த்தால் பார்த்தால் என்னுடன் வந்த தோயர் உடன்பற்றி வந்த தோழர்கள் காட்டிலே மறந்து விட்டார். அனைவரும் திக்கு திசை தெரியாமல் அனைவரும் பிடிச்சிட்டாங்க. இதை பிரித்து படிப்பதா ஆ. தோயர்களை பார்ப்பதா? ஆ. சரி, ஆ. இதை பிடித்து படிப்பதை பிறகு பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனால் தோயர்களை தேட வேண்டும். ஆ. இந்த சுருள் ஓலையை கொண்டு போய் எனது தாயிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். புறப்படி பார்க்கலாம். புறப்படு, புறப்படு, புறப்படு. ஏ
இந்த அரிய பெரிய சபையிலே வந்திருக்கக்கூடிய பெண்மாதி யாரு தெரியுது அவனுக்கு? விளக்கமாக சொன்னாதனமா தெரியும். விளக்கமாக சொன்னால் தெரியும். ஆமா. தோரகை ஆளக்கூடிய கண்ணபிரானுக்கும் வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் பின்னே பிறந்து சுபத்ராஜியமே பேதற்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தேன். பெருமையோடு வாழ்ந்து வந்தேன். மங்கை பருவம் நீங்கி கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்த பிறகு நான் ஆசைப்பட்ட மணாளனாகி என் அத்தை மகளுக்கு என் அண்ணனானவன் என்னை மனம் செய்து வைத்தார். ஆமா. அப்படி அவருடைய சுகபாகத்தினாலே இருவரும் சுகமாக வாழ்ந்தோம். சில ஆண்டுகள் கழித்து ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு வீர அபிமன்யு என பெயர் சூட்டி சீரும் சிறப்போடு வளர்த்து வருகிறேன். பிள்ளையானது பிறந்த பின்பு தாயாதிர கொடுமையினாரி என் 16 காண சென்றுவிட்டார். அப்படி சென்றிருக்கு குழந்தையை கண்போல் பாதுகாத்து பலவிதமான கல்விகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து திறமையுள்ள பிள்ளையா படுத்து வச்சிருக்கேன். காலையே பாடசாலைக்கு அனுப்பினேன். அன்றை பொழுதா சாய்ந்தது பிள்ளையான வரும் காணல பாத்தியா? உன்னை எதிர்பார்த்திருக்காங்க. அப்படியா? ஆமா. புறப்படு பார்க்கலாம்.
காலையிலே தோயருடன் கூடி தோப்பிலே கடைகள் ஆடி வந்தேன் அம்மா. பார்த்து சொல்லு. என்னடா தோழருடனே சென்று காணகம் வேட்டையாடுகிற நேரத்திலே இன்றைய தினம் வேட்டையாடு விபரீதமா போச்சான். டேய் அப்படி வாழ்ந்து வந்தாலோ இருந்தாலும் நான் யாரை போல வாழ வேண்டும் தாயே? தெரியுமா தங்கை பஞ்சாப் அப்படியாகட்டும் அது அம்மா. மட்டும் தானே இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்க்கின்ற அளவிலே யாருக்கு மருமகனாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தெரியுமா? தாமோதர மல்லிகை எத்தனை நேரம் கழித்து ஓடோடி வருகிறாயே? எங்கடா போயிருந்த? அம்மா, இன்றைய தினத்திலே நான் கல்வி சாலைக்கு செல்லவில்லை அம்மா. எங்கே சென்றே தெரியுமா? என் உடன் இருக்கக்கூடிய தோழர்களை அழைத்துக் கொண்டு கானகம் சென்று வேட்டைக்கு சென்றேன் அம்மா. என்னது? உன்னை அனுப்பினேன் பாடசாலைக்கு. பாடசாலைக்கு செல்வதை விடுத்து அம்மா தோழரை அழைத்துக் கொண்டு கானகம் என்று சென்று என்று சொல்றாயே, அப்படி கானகத்திலே விபரீதம் ஏற்பட்டால் என்னடா செய்வது? வேட்டையாட சென்ற இடத்திலே என்ன நடந்தது தெரியுமா? அம்மா, நான் வேட்டையாடும் வேளையிலே ஒரு புயல் காற்றானது வந்தது. என்னது? ஆமாம்மா. காற்றடித்ததா? ஆமா. அயலாத்து பிள்ளைகளை அழைத்து சென்றாயா? ஆமாம்மா. அழைத்து சென்ற இடத்தில் அந்த பிள்ளைகள் என்னடா ஆனார்கள்? புயல் அடித்த காற்றிலே என் தோழர்கள் மறந்து விட்டார் அம்மா. என்னடா சொல்றீங்க? அயலாத்து பிள்ளைகளை அழைத்து சென்றேன் அம்மா. ஆமா. அகன்ற காற்றடித்தது காற்றில் அயலாத்து பிள்ளைகளை அழைத்து சென்று விட்டார் என்று சொல்கிறாயே. ஆமா. அவர் தாய்மார்கள் வந்து கேட்டால் அவர் என்னடா பதில் சொல்வது? அம்மா, அடுத்த காற்றிலே ஒரு ஓலையானது இருந்ததம்மா. பார்த்தீர்களா? ஏண்டா அடுத்த காற்றிலே படித்த சுருளோடு இருக்குன்னு சொல்கிறாயே. இது யாராவது கரிமார அதாவது காதோர கரிமை சுத்தி போட்டு வச்சிருப்பாங்கப்பா. அது ஏன்டா எடுத்து வந்தேன்? நான் தோழர்களை பார்ப்பதா அல்லது இந்த ஓலையை பிரித்து படிப்பதா என்று
ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த ஓலையை உங்களிடத்திலே உங்களிடம் கொடுத்து அங்கப்படுத்தி விட்டு கோயிலை தேடி வரலான்னு இருக்கோம். ஆமாம்மா, அப்படியா? இந்த ஓலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகட்டும், இந்த ஓலையை நான் பெற்றுக் கொள்கிறேன். சீக்கிரமாக சென்று மறைந்த தோழரை அழைத்துக் கொண்டு வந்து அவர் தாயுடத்தை சேர்த்து விட்டு பிறகு பார்க்கலாம். ஓலை பத்திரம், ஓலை பத்திரமா? மகன்தான் முக்கியம் என்று இருந்துடாதே. ஓலை பத்திரம் அம்மா. இந்த ஓலையை பிரிக்கவும் கூடாது, பிரித்து பார்க்கவும் கூடாது. ஆமாம் அம்மா. அப்படியா? வரும் வேளையிலே ஓலையை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். சரி சரி. அம்மா ஓலையை பிரித்தால் பின்னல் தவிக்கினால் 32 டஜன் உதவி உனக்குத்தான். அதனால சொல்லுகிறேன். ஆகட்டும், புறப்படுகிறேன். புறப்படி. காணகம் சென்றிய நம்ம சென்னிடத்தை அகன்ற காற்றடித்தது. அந்த அகன்ற காற்றிலே இடப்படாது இந்த ஓலையானது இருந்ததுன்னா இந்த ஓலையிலே சுந்தரி என்று எழுதியிருக்கிறது. என் அம்மான் மகள் எழுதியிருப்பால் போல் தெரிகிறது. ஆகையினாலே நான் வருவதை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் என்று சொல்லிட்டு போறான் பிள்ளை. சரி, அப்படி சொல்வதனாலே இந்த ஓலையிலே என்ன மர்மம் இருக்குமோ என்று என் மனதுக்குள்ள சந்தேகம் இருக்கு. அதனாலே இந்த ஓலையை பிரிச்சு படிச்சிடலாம். ஐயோ, ஓலை பிரிக்கூடாதுமா. ஏண்டா? ஓலையை பிரித்தால் பின்னல் தவிக்கினால் 12 டஜன் உத. என் பிள்ளை அடிச்சா என்ன உன்னை ஓடி வந்து தடுக்கிறப்பா? அடிச்சிட்டு பிறகுவா? அடிக்காத முன்ன தடுக்கிறேன்டா. அடிக்கிறியா? ஆமா. சரி, ஓலை பிரிக்கால பத்திரமா வச்சிரு. பிரிக்காதமா? ஓலையை பிரிக்காம இருந்தா இதுல என்ன மர்மம் இருக்குன்னு எப்படா தெரியும்? அதனால என்ன செய்யணும்? பிரிச்சு பார்க்கணும்பா. பிரிக்கணுமா? ஆமா. ஏமா ஓதை எனக்கு அடிக்குமாமா? அடிக்காம நான் பார்த்து கொள்றேன்ப்பா. சரி, கொடு. ஆகட்டும். சந்தகால் உருமாட மாட்டாடா தம்பி, நீ உருமாட மாட்டாடா தம்பி, நீ உடம்போட போற நீ போவியடா தம்பி, உருமாட மாட்டாடா. என்னடா இந்த வேலையே எனக்கு வாடா. ஏப்பா என்ன சொல்ற கேட்டியா? யார் என்ன சொல்றது? உருமாட மாட்டாடா தம்பி, நீ உதப்பாட போகூட பொண்டாட்டிய நம்பி உருமாட மாட்டாடா தம்பி. யாரோ ஒரு குடிகார போற வழியில ஏதோ பாட்டு பாடிட்டு போறான். அதை ஏன்டா காதல கேட்கிற நீ? பொண்டாட்டி பேச்சு கேட்காத கண்ணேட்டிடலாம். அதனால வீதியில எவனோ பாடிட்டு போறான்பா. அந்த காதல வாங்காதே. படிடா. வீர அம்மன்னன் வீர அபிமன்னன் கையில சிக்கி, நீ அபிமன்னன் கையில சிக்கி, நீ அபிமன்னோட போற வெற்றி உருமாட மாட்டாடா. என்னடா சொல்ற? நான் சொல்றேன் கேட்டியா? இத்தனை கோபம் வருகிறது உனக்கு? வீர அபிமன்னன் கையிலே சிக்கி, வீர அபிமன்னன் கையிலே சிக்கி நீ அவதி பாட போற வெக்கி வெக்கி உருபாட மாட்டாடா தம்பி. உலகத்திலே நான் மட்டுமா என் பிள்ளைக்கு அபிமன்னன் பேர் வச்சிருக்கேன். அதனால எத்தனையோ தாய்மார் இருக்காங்க. அவரவர்கள் அவர் தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு ஆசையா அபிமன்னன் பேர் வச்சிருக்காங்க. அப்படி ஏதோ வீதியிலே வேற ஒருவன் யாரை பற்றியோ பாடிக்கொண்டு போறான். அது ஏன்பா கேட்கிறேன்? அதான் பிரி சொல்லியா? பிரிப்பா பிரிப்பா. ஏண்டா ஏண்டா தம்பி கட்டி போற தம்பி கட்டி போற நில்லு நில்லு, ஏண்டா தம்பி கட்டி போற கட்டி போற இல்லையா ஓதிரி நாயே ஏண்டா தம்பி கட்டு போற நில்லு நில்லு சொன்னாலும் புரியலடா, சுய புத்தி இல்லையடா, சோம்பேறி நாயே சூண்டா. நான் சொறி புடிச்ச நாயா வெறி புடிச்ச நாயாமா நானு? ஏண்டா இந்த வேலையை எனக்கு வேணாம், புடி மாட்டேன். டேய் டேய் ஆடாயாமா டேய் டேய் ஏண்டா இந்த வேலையை எனக்கு வேணாம். சம்பளம் வேணுமா வேணாமாப்பா? சம்பளம் தாம்மா, சம்பளம் கொடுக்கிறது யாரு? யாரு? நான் தானே சம்பளம் கொடுக்கிறேன். சம்பளம்லாம் கணக்கு போட்டு நான் எப்போ அப்படியா? நவன் தான் வருது எனக்கு. 20 நாளைக்கு நவன் தான். அப்படியா? உங்களுக்கு வந்து கும்ப முகாரம் வருது. இருக்கட்டும்பா. ஏன்னா சரி போகட்டும். அந்த கணக்கு போட்டு அப்படியே வச்சிரு. அந்த கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. நம்ம கணக்கு முடிப்போம். சரி. அதனால சொல்றவங்க வார்த்தையை கேட்காது. நான் சொன்ன வார்த்தையை கேளு. இந்த கணிதத்தை பிரி. என்ன இருக்கு மர்மம் தெரிஞ்சுக்கலாம். சரி போண்டா. ஆகட்டும். என்னடா வாலி பிரிச்சிட்டேன். என்னது வாலி பிரிச்சியா? அட பாவி, ஏன்டா வாலி பிரிச்ச? என் பிள்ளை வந்தா கேட்பாரு.
அதுக்குதான் அப்பவே சொன்னான் பொண்ணாடி பேச்சுக்காக கண்டாட்டினா நான் பக்குவமா வந்து சொல்றேன். நீ என்னம்மா ஊற சொல்ற? ஏண்டா என் பிள்ளை ஓலையை பிரிக்க வேணாம்னு சொன்னான். நீ பயப்படுறியா இல்ல தைரியமா இருக்கிறியா அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பாக்குறியா? ஆமா. நான் பிரிச்சிட்டா வச்சிட்டியா? அந்த ஓலை என்ன எழுதிருக்கு படிப்பா பார்க்கலாம். ஏமா டபுள் ஆகி எழுதிக்குதுமா குழந்தை. எழுதி இருக்கிறத ஒரு ஓலை தான் இருக்கு பார்த்தா. ரெண்டு ஓலை எடை பத்துல மேல எழுதிருக்கு குழந்தைக்கு. சரி படிப்பா. எத்தனை லைட் தான் உனக்கு போன ஒரு ஆளுக்கு மொத்தம் பல்பான காலத்தை மொத்தம் குண்டு குண்டாகுது, பொட்டி பொட்டி ஆகுது, முறக்காம இருக்குது. என்ன போடுது பாத்தியா? என்ன போட்டிருக்கு? முதல்ல உன் புள்ளைய தூணுக்குது. தலையை தெரிக்க பிள்ளையாசிரியை போட்டு எழுதுவாங்க. அப்படியா? ஒரு கடிதத்தை எழுதும் போது முதல்ல பிள்ளையாசிரியை போட்டு தான் எழுதணும். அப்படிதான் எழுதிருப்பாங்க. சரி, முதல்லயே என் பிள்ளை தின்னுடாடே. வேலூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கிழமை மோதி 2 லாரி மாறலாம். அந்த கேள்விக்கு எவ்வளவு வேலை இருக்கு பத்தியா? இப்படிக்காக போண்டாவும் பூரியம் வெட்டுக்கொண்டு சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கு. மகாராஜஸ்ரீ அங்கோட்டாட்டி கர்ப்பஸ்ரீ தூக்குடா ஜெனரல் ஆஸ்பத்திரி. இப்படிக்காக ஆற்காட்டு பஸ் ஸ்டாண்டில் பூரியும் போண்டாவும் வெட்டுக்கொண்டே சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த கடிதத்தை படிக்கும் ஆளுக்கு எண்ணெய் தேய்ச்சி ஊற்றி காலையில காட்டி கொண்டு போய் சத்தத்துல கொண்டு போய் சேர்க்கவும், காலையில டிப்பனுக்கு ஆட்டக்காருக்காக 8 கிலோ ஆட்டுக்கறி கொண்டு வந்து அரைக்கவும். எதையாடா எழுதிருக்காங்க? எனக்கு படிக்கவே தெரியாதுமா. படிக்க தெரியாது. நீ என்னப்பா இவ்வளவு வேகமா படிச்சு வேற காலையில வேற காசு கொடுக்க சொல்லி கேக்குற, அப்புறம் ஆட்டுக்கறி வேற கேட்கிறேன். அருமையா ராத்திரி மீன் கோயம் போட்டானோ? ஆமா, மீன் கோயம் போட்டு எங்களுக்கு 2-3 பேருக்கு அப்படி கொர்ற ஆடு மேடிக்குது. அதுல பெரிய ஆடு ஒன்று, அத்தமுள்ள ஆடு மொத்தம் கொடியா இருக்குதுமா. இந்த பெரிய ஆடு ஒன்று கையை ஊனிக்குது. தப்பாடு அத்தமுள்ளமானு பாக்குறேன். சரி போகட்டுப்பா. படிமா படிமா. இந்த கடிதத்தை உனக்கு படிக்க தெரியல. ஆமா ஆமா, அதனாலே நானே படிச்சுக்கிறேன்ப்பா. படிமா. திருமரடி போட்டி மாதினான் எழுதுவது யாதெனி லக்குணனுக்கும் இத்தினம் 8ஆம் நாளில் லக்குணனும் எனக்கும் திருமணம் முடிப்பதா எண்ணி என் உடலை சுத்த தீக்கிரை ஆக்குவேனே. இப்படிக்கு சுந்தரி என்று எழுதியிருக்கிறது. என்னடா கொடுமை இது? என் பிள்ளையானவர் கடிதத்தை கொண்டு வந்து அம்மா, என் அம்மா மகள் எழுதியிருப்பார் போல் தெரிகிறது. இந்த ஓலை பத்திரம் என்று கூறினாரே, அவன் சொன்ன வார்த்தைக்கு இழக்காது என் அண்ணன் மகள் தான் இந்த கடிதத்தை எழுதியிருப்பார் போல் தெரிகிறது. ஒன்றல்ல
என் மகனுக்கு பெண்ணை தராது பெரிய சம்பந்தமான கிடைத்ததென்று தாம்பரத்தை மாற்றி இருக்கிறார். அப்படியே அப்படி தாம்பரம் மாத்திருக்கார். தாம்பரம் மாற்றிருக்கிறாரு. இந்த கொடுமைக்கு என்னடா செய்வது? என்ன செய்யலாம்னு சொல்லுமா? ஏன் இந்த ஓலையானதை என் பிள்ளையாரன் வந்து பார்த்தானே, குழந்தையானது ஓலையை பார்த்தால் தோரகைக்கு சென்று விடுவான். என் மகனானவன் வருவதற்குள்ளாக இந்த ஓலையை எரித்து கொளுத்தி அப்புறப்படுத்தணும். ஓலை கொளுத்துன்னு வச்சுக்கோ, பெண்ணால் தவிக்கினால் 12 டசன் உதமா அடித்தா நான் பார்த்து கொள்றேன். என்னப்பா கோலை கொளுத்தணுமா? இந்த கோலையை கொளுத்திடு. அதானே என் பிள்ளையாரன் வந்தா அவன் ஓலையை கேட்காத அளவிற்கு பழம் கொண்டு வாடான்னு சொல்வேன். ஓடி வந்து பழம் கொண்டு வாங்குவேன், பால் கொண்டு வாங்குவேன். அப்படி அனைத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்கேன். சொல்லி கோலை கேட்காத ஒண்ணும். ஆமா, மறக்க செய்யணும்ப்பா. ஆகட்டும். இந்த ஓலையை கொளுத்தி இடத்தில் யாரு அப்புறப்படுத்திட்டு அந்த அடுத்த காற்றிலே மறைந்த தோழர்கள் அவர் தாயிடத்தையே சேர்த்து விட்டாயா? அம்மா என்னப்பா என் மகனோடு உடன் சென்றவர் நீதானா? அப்படி என்னுடைய தாயிடத்திலே போய் சேர்த்து விட்டு தாய் தந்தையை பார்த்தாயா? பார்த்து விட்டேன். அப்படியே ஏப்பா இவன் என்ன முக்காடு போட்டு வர்றான்? ஒண்ணும் முடியலமா. என்னப்பா ஆச்சு? அந்த பஸ் ஸ்டாண்ட் பிச்சு வச்சுக்கிற கட்டத்தில் ரொம்ப போட்டுச்சுமே. அந்த பாயா போன காத்து வந்து என்ன எத்தும்போது முள் போட்டா சொல்லி வச்சுமா. அப்படியே ஏப்பா இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற மாமா. ஆனா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. ரொம்ப பசி எடுக்குதா? எனக்கு கொஞ்சம் பால் கொடுமா. எங்க பசும் பாலுமா? பசும்பால். அந்த படத்துல இருக்க பால் அங்க போய் கேளுதானே. இங்க வந்து அம்மா பால் கொடுங்க பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? என்னம்மா என்ன ராஜா? சரி சரி, நீ தாய் தந்தையை பார்த்து உன் தாய் தந்தையோட நலமாக போயிட்டு வாப்ப. அம்மா கண்ணி அடிமண்ண அன்னைய முன்னிடத்தே
தன்னை நீ தாரும் அம்மா தாமதோ ஏலோ தங்கள் கரத்திலே கொடுத்தேரு சுருள் ஓலையானது எங்கம்மா போச்சு? நாடகம் சென்றாய், அயலாத்து பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்தாய், ஆமா. தாயகத்திலே சேர்த்தாய், பசியோடு வந்திருப்பேன், சாப்பிடுப்பேன் உட்காந்து. அம்மா அம்மாங்க பசியோடு வந்திருக்கேன். பால் சாப்பிடுறியாமா? பால் சாப்பிடுறியா? பழம் சாப்பிடுறியா? மூஞ்சி சாப்பிடுறியா? அதுனா மூஞ்சி மூஞ்சில மூஞ்சி மூஞ்சி. ஓ இல்ல மைசூர் பாக்கு சாப்பிடுறியா? வேண்டாம் மசுறு பாக்கா மைசூர் பாக்குங்க. இல்ல ஜிலேபி சாப்பிடுறியா? ஜிலேபி அம்பா அடவா அடவா. ஆமா. என்ன அம்மா கம்முனு உட்கார வச்சுக்கிற? அம்மா தங்கள் கரத்திலே கொடுத்து ஓலையை கொடுங்கம்மா. கரத்திலே ஓலையை கொடுத்தேன் அம்மா, அந்த ஓலையை கொடு ஓலை என்று கேட்கிறாயே. ஆமா கண்டி அம்மா கொடுத்தாயே ஓலை, ஏய். அந்த ஓலை யாரது? வந்த ஓலை நமதல்லடா. என்ன எரித்த வாழையானது வருமா? அப்படி இருக்க தர முடியாது என்ன உரைக்கின்றீர்? ஒரு பிணமானது இறந்து போய் விடுகிறது. இறந்த பிணத்தை எழுந்து வா என்றால் எழுந்து வருமா? இல்லை அம்மா, வராது அல்லவா? அந்த ஓலையை அத்தன்மை போல நான் எடுத்து அந்த கொளுத்தி எரித்து அப்புறப்படுத்தி விட்ட ஓலையானது மீண்டும் எப்படா கிடைக்கும்? அம்மா அந்த ஓலையை ஓலைகள் இல்லப்பா. இல்லையா? இல்லையடா. என்ன செய்வீங்க? கொளுத்தி விட்டேனப்பா. அம்மா தங்கள் கரத்திலே கொடுத்த ஓலையை தாயார் இடத்திலே அளித்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று அளித்து ஓலையை கொளுத்திட்டேன்னு சொல்றீங்களேம்மா, இது நியாயமா? பகையருக்கு வந்து ஓலையப்பாடி நமக்கு தேவையில்லை என்று அதை அப்புறப்படுத்திக்கண்டா என் வார்த்தை கெடுப்ப வாப்பா கிரக போலாம். அம்மா நீங்கள் தீட்டு கொளுத்திய ஓலையை
நான் வர வைக்கின்றேன் அம்மா. எப்படி இப்ப? எப்படி என்றால் எனது பெரியம்மாதா அக்னி துருபி அக்னியிலே பிறந்தவர். அவர் நினைத்தால் அந்த ஓலை திரும்பவும் என் கைக்கு வரும் அம்மா. வருமா? ஆமா, கிடைக்குமா? பாருங்கள். உண்மையாகவா? போல குத்தாங்களா இல்லையா? அம்மா பத்தினி திரௌபதி பத்திரத்தின் மகளே. அம்மா தாயே லோகமாதா பத்தினி திரௌபதி பத்திரவதி அம்மா தாயே லோகமாதா அக்னி துர்பியாக விளங்கக்கூடிய தாயே, என் தாயார் கடத்திலே அடித்த ஓலை வீட்டு கொளித்து விட்டார். ஆனால் நீங்கள் நினைத்தால் வரும் அம்மா. அது எப்படி தெரியுமா? அம்மா